ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து அரைச்சி வைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப நாளுக்கு நல்லா இருக்கணும், அதே மாதிரி கலர் மாறாமல் அந்த காரத்தன்மையோட அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவரோடு இருக்கணும், அப்படி தான் நம்ம வந்து நினைப்போம் இல்லையா? ஆனால் நம்ம அரைச்சி கொஞ்ச நாளே வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும், அதே மாதிரி அந்த வாசமும் நமக்கு வந்து இருக்காது. ஸோ அது வந்து அதை ரொம்ப நாளுக்கு நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்து வறுத்துக்கோங்க. கல்லுப்பாக இருந்தாலும் சரி, தூளுப்பாக இருந்தாலும் சரி, அதோட ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு நல்ல ட்ரையாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமான குவான்டிட்டி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைக்கிறேன். ஸோ 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டிலாம் அரைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூனுக்கு அளவுக்கு கூட நீங்கள் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் அதை நீங்கள் வறுக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ட்ரையாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிக்ஸி ஜாரில், அதில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு சொட்டு கூட தண்ணி வந்து எதுவுமே சேர்க்காம நீங்கள் இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா அரைச்சி இது வந்து தனியாக நம்ம வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதோட ஃப்ளேவரும் வந்து மாறாது, கலரும் வந்து சேஞ்ச் ஆகாது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நாளுக்கு வந்து நல்லாயிருக்குங்க. இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸும் வந்து ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கணும். பிளாஸ்டிக்கு, ஸ்டீலு இந்த மாதிரிலலாம் வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்குமே கண்ணாடி கண்டெய்னர் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த பாட்டில் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. இன்னும் கொஞ்சம் நாளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே வந்து உங்களுக்கு வரும், நல்லாவே இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம கையில் வந்து போட்டிருக்கிற ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா சில வேளையில் ரொம்ப இறுக்கமாக இருக்குது, நல்ல டைட்டாகிடுச்சு, அதை வந்து கழட்ட முடியலை அப்படின்னும் போது அதை எப்படி ஈஸியாக கழட்டுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே அது மாதிரி போட்டிருப்பாங்க, அது ரொம்ப இறுக்கமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கழட்டாமே விட்டுருப்பாங்க. அது ஒரு மாதிரி வலி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கையில் ஒரு மாதிரி வீக்கத்தன்மை ஆகி அதுக்கப்புறம் அது புண்ணாகிட்டு அதை கழட்டுறதுக்குள்ளே ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம இதை வந்து கலட்டுறதுக்கு சூப்பரான ஒரு ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துக்கோங்க. எடுக்கிற நூலை வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பூ கட்டுற நூல் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் தடிமனாக இருக்கும் அது. இப்போது விரலை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இப்போ உள் பக்கமாக மோதிரத்துக்கு உள் சைடாக வந்து விட்டு இந்த மாதிரி வந்து வெளியில் எடுத்துக்கோங்க நூலை. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா அந்த கீழே இருக்குது இல்லையா, அந்த நூலை வந்து இப்படி விரலை சுற்றி சுற்றி அப்படியே வந்து சுற்றிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா எத்தனை வருஷமாக நீங்கள் போட்டிருக்க மோதிரம் கூட, அதாவது கழட்ட முடியாமல் கையிலேயே மாட்டிக்கிட்டு இருக்கு ரிங்கு அப்படின்னாலுமே இப்படி வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மேலே ஒரு பீஸ் வந்து விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து இப்படி அந்த ரிங்கை சுற்றி சுற்றி இப்படி கழட்டிகிட்டே வாங்க. இப்படி வந்து பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வந்து அந்த ரிங்கு கழட்டுறதுக்கு சூப்பராக வந்துருங்க. இந்த ஐடியா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இப்படி வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. ரொம்ப ஈஸியாக வலி இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு கழட்ட வந்துடும். இன்னுமே ரொம்ப இறுக்கி விரலோடு பிடிச்சிக்கிட்டு கழட்டுறதுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி வந்து ஆயில் விரலில் ஃபுல்லாகவே அந்த மோதிரத்தோடு சேர்த்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா சாரீ தனியாக, ப்ளவுஸ் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு தான் பீரோவில் வந்து மடித்து வச்சுருப்போம் இல்லையா. அந்த மாதிரி மடித்து வைக்கும்போது ஒரு அவசரமாக நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிளம்புறோம் அப்படின்னா கூட அதுக்கு கரெக்டாக மேட்சிங்காக நமக்கு வந்து ப்ளவுஸ் தேடுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சாரியையும் ப்ளவுஸையும் நம்ம ஒன்றாவே மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம அவசரத்துக்கு எங்கன்னா கிளம்பணும் அப்படின்னாலும் ரொம்ப நம்ம வந்து டைம் எடுத்து தேடணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சாரீ நான் வந்து உங்களுக்கு மடித்து கட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி 3 மடிப்பாக வந்து மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து மடிச்சிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ளவுஸோட சைஸுக்கு தகுந்த மாதிரி மடிப்பு வந்து கொஞ்சம் அகலமாகவோ இல்லை சின்னதாகவோ நீங்கள் வந்து மடிச்சுக்கலாம். இப்போது அந்த சாரீ வந்து நம்ம மடிச்சிட்டோம் இல்லையா, இப்போ அந்த ப்ளவுஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சாரீக்கு கீழ்ப்பக்கமாக விட்டு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 2 பக்கம் கொக்கி நான் வந்து போட்டு விட்டுருக்கேன், மேலேயும் கீழேயும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த சைடு கை, அதுக்கப்புறம் அந்த இடுப்பு பகுதி எல்லாத்தையுமே கரெக்டாக அந்த மாதிரி வந்து மடித்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு மடிப்பு வந்து மடிச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் அடியிலேருந்து ஒரு 2 மடிப்பு மடித்து
அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ப்ளவுஸோட பாக்கெட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி புரியலை அப்படின்னாலும் இன்னொரு சாரீ வந்து நான் மடிக்கிறதும் சேர்த்துருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அந்த கயிறு வந்து கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பீரோவில் நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது அவசரத்துக்கு நம்ம வந்து தேடணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது. எப்போ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களோட சாரியும் ப்ளவுஸும் வந்து மிஸ் ஆகாமல் கரெக்டாக உங்கள் கைக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மடித்து வச்சு பாருங்கள். பீரோவே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த சாரீ நம்ம வந்து மடிச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு 3 மடிப்பாக நான் வந்து மடித்து விட்டுக்கிறேன். பாருங்க அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து மடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ளவுஸை வந்து கீழ்ப்பக்கமாக வந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. பண்ணினதுக்கப்புறம் நம்ம முன்னாடி வந்து கொக்கி போட்டோம் இல்லையா ப்ளவுஸுக்கு, அதே மாதிரி மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு கொக்கி வந்து போட்டு விட்டுக்கோங்க. இந்த சைடு பக்கம் எல்லாத்தையுமே வந்து நம்ம முன்னாடி அரேஞ்ச் பண்ண மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால எப்போவுமே நான் வந்து சேஃபாக தான் எடுத்து வச்சுருப்பேன். ஸோ ஒரு தடவை ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து எப்போவுமே மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். பீரோலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலைஞ்சு போன மாதிரியும் இருக்காது. ஸோ பாருங்கள், நம்ம வந்து ப்ளவுஸ் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மேல் பக்கத்துலேருந்து ஒரு மடிப்பு மடிங்க. அதுக்கப்புறம் அதை 2 மடிப்பாக மடிச்சுட்டு அடியில் இருக்கிற இந்த பார்ட்டை வந்து அந்த ப்ளவுஸோட பின்பக்கத்தில் இந்த மாதிரி வந்து விட்டுருங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து மடித்து எடுத்துட்டோம். உங்களுக்கு வந்து இது வரல அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 3வது தடவை வந்து ட்ரை பண்ணும்போது ஈஸியாக மடிக்க வந்துடும். இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேயுமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி அரேஞ்ச் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நம்ம நாட் போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி எப்போவுமே மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவே இருக்கும். பீரோலையும் பார்த்தீங்கன்னா கசகசன்னு இல்லாமல் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வைங்க. பீரோவில் வந்து நிறைய ஸ்பேஸும் உங்களுக்கு கிடைக்கும். எப்போவுமே நம்ம வந்து சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பருப்பு தனியாக வேக வச்சுப்போம். அதே சமயத்தில் காய்கறிகளை வந்து தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் 2த்தையும் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாம்பார் வைப்போம் இல்லையா? அப்படி வந்து பண்ணும்போது நமக்கு கேஸுமே அதிகமாக செலவாகும். அதே நேரத்தில் டைமும் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும். இன்றைக்கி நான் வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடில் சாம்பார் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். 1 பார்ட் சாம்பார் வந்து எப்படி பண்ணுறது, அதே நேரத்தில் நீங்கள் வந்து பருப்பு ஊற வைக்கல அப்படின்னாலும் கடைசி நேரத்தில் பருப்பு வந்து எப்படி பூ போல் வெந்து வர்ற மாதிரி சாம்பாரில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பருப்பு வந்து ஒரு 5 நிமிஷம் தான் நான் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாலுமே லைட்டாக வந்து பருப்பை அலசிட்டு இப்போ நான் சொல்கிற மெத்தடில் வந்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பருப்பை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு இதை வந்து கொரப்பாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நம்ம வந்து பருப்பு நீங்கள் ஊற வைக்கவே மறந்துட்டீங்க, லாஸ்ட் மினிட்ல சாம்பார் வைக்கணும்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி தண்ணியில் பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு இப்படி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2-3 சுற்றி எடுத்தீங்கன்னா, அதாவது பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துட்டு நீங்கள் சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப மையாக வந்து அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து டிஃபன் சாம்பார்லாம் வைக்கிறீங்க அப்படின்னாலுமே இது வந்து ரொம்ப சூட் ஆகும். இட்லி தோசைக்கெல்லாம் செம காம்பினேஷனாக இருக்கும். இதே நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா பருப்பு வந்து இன்னும் கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் வந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. சாம்பார் தாளிக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே சேர்க்குற மாதிரி கடுகு, சீரகம், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாயை 2ஆக கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். கூடவே வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து சாம்பார் தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் இவ்வளவும் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இதை வந்து வதக்கி விட்டதுக்கப்புறமா பெருங்காய பொடியும் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து தக்காளி வந்து நல்லா கொலைய வதங்கணும். வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகளை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன காய் வந்து சேர்க்க விருப்பமோ அந்த மாதிரி காய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் வந்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி காயெல்லாம் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா நல்லா அந்த மாதிரி வந்து வதக்கி விடுங்க. ஒரு 4 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வந்து விட்டுருங்க. ஏன்னா முருங்கைக்காயெல்லாம் வந்து பச்சை ஸ்மெல் அடிக்கும் இல்லையா? ஸோ ஒரு 4 நிமிஷத்துக்கு இது வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், காய் ஓரளவுக்கு வதங்கி அந்த பச்சை வாடை எல்லாமே வந்து போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கரண்டி போட்டு இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வீடியோவில் நான் வந்து ப்ரிப்பரேஷன் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து புளி பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரேயில் வந்து நான் ஊற்றி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலேருந்து ஒரே ஒரு க்யூப் மட்டும் வந்து சேர்த்துக்கலாம் புளியை.
சேர்த்துக்கிட்டு அதுவும் வந்து நல்லா கரையிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுருங்க. பருப்போட கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு வரும். இந்த டைமில் நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. சாம்பார் கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் விசில் போட்டுருங்க. ஒரு 2 விசில் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்குனீங்க அப்படின்னா செம சூப்பராக நம்மளோட சாம்பாரும் வந்து ரெடி ஆகிடுச்சு. காயும் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கூட நமக்கு வந்து உடஞ்சி போகலை, கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. ஒரு சிலர் நினைப்பீங்க முருங்கைக்காய் வந்து சேர்த்துட்டு விசில் போட்டோம் அப்படின்னா உடஞ்சி போயிடும் அப்படின்னு. நம்ம எப்படி வந்து சேர்த்து என்ன ப்ராசஸில் பண்ணமோ அதே மாதிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக முருங்கைக்காயெலாம் உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பில்லை. 2 விசிலில் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுற பாவாடைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாடா கோர்க்கணும் அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப குயிக்காக டைம் சேவ் பண்ணுற மாதிரி எப்படி நாடா கோர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பின்னு வந்து நம்ம யூஸ் பண்ணி கோர்க்கும்போது சில நேரங்களில் பாவாடை வந்து கோர்த்து பாதியிலேயே வந்து அந்த பின்னோட லாக் வந்து உள்ளுக்குள்ளேயே ஓப்பன் ஆகிடும். ஸோ அதை வந்து திரும்ப நம்ம வந்து வெளியே எடுத்து திரும்ப வந்து ஃபஸ்ட்லேருந்து கோர்க்குற மாதிரி இருக்கும். அது நமக்கு இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பென் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பென்னை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பென்னோட முனைப்பகுதியில் இந்த நாடாவை வந்து வச்சுட்டு அப்படியே வந்து அந்த மூடியை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடன்னு நம்ம வந்து நாடா கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஐடியா கண்டிப்பாக லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். காலையில் அவசரமாக வெளியே கிளம்பும்போது இந்த மாதிரி பாவாடைக்கோ இல்லை சுடிதார் பேண்ட்டுக்கோ வந்து நாடா கோர்க்கணும் அப்படின்னும்போது நமக்கு பின்னு வந்து யூஸ் பண்ணி கோர்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவே வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கோர்த்து முடிச்சிடலாம். உங்களோட டைமும் வந்து ரொம்ப சேவ் பண்ண முடியும். நடுவில் எங்கேயுமே வந்து லாக்கும் ஓப்பன் ஆகவே ஆகாது. இதே மெத்தடில் நீங்கள் எல்லா பேண்ட்டுக்குமே வந்து நாடா கோர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நாடா கோர்க்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணோட மூடி மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி பூண்டுமே வந்து உரிக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பூண்டெல்லாம் நம்ம வந்து எப்போவுமே வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக உதிர்த்து விட்டுருங்க. அப்படியே நம்ம வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா சில வேளையில் அது வந்து ஈரப்பூண்டாக இருக்கிற சமயத்தில் அந்த பூண்டு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி பூஞ்சரம் வந்து பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கும் அவசரத்துக்கு நம்ம வந்து எடுத்து உரித்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கிற மாதிரி எப்போவுமே இந்த மாதிரி உதிர்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பூண்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உதிர்த்தே வந்து வச்சுருவேன். அவசரத்துக்கு நம்ம வந்து உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு பூண்டு எடுத்து உரித்து காட்டுறேன் பாருங்கள். அந்த பெண்ணோட மூடி பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு அந்த பூண்டோட தலைப்பகுதியில் சுற்றி அந்த தோலை ஒரு 2-3 தடவை வந்து இப்படி ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிரும். வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிடுச்சுன்னு. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு உரிக்கும்போது நகம் வந்து ஒரு மாதிரி எரிச்சல் கொடுக்கும். அதே மாதிரி நகம் இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து பூண்டு உரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து கத்தி தான் எடுத்து வந்து உரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நகமும் வந்து உங்களுக்கு எரிச்சல் கொடுக்கவே கொடுக்காது. இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய பூண்டு வந்து உரிக்கலாம். அவசரத்துக்கு ஒரு சமையலுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு கூட நிமிஷத்தில் நீங்கள் இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.